இந்த ஆற்றை தாண்டி தான் போகணுங்களா? இன்னும் உங்கள் காலில் அட்டை பூச்சின்னு நினைக்கிறேங்கண்ணா. கடிக்குமே? கடிக்கும்டா. நாங்கள் உறிஞ்சி தான் வேலை செய்கிறோம். நீங்களே பார்த்துங்க. புரியுறது என்னைய பார்த்து இப்படி தாண்டுங்க. சரிங்கண்ணா. அவர் அப்படியே இருங்க விடுங்க. என்னடா அலையோனு நல்லா கடிச்சிச்சுங்க. அவ்வளோதான். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டாலும் மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் நிறைய வேணுங்க. ஏன் பயந்துக்கிட்டீங்களா? நான் தூக்கிட்டு போக மாட்டேங்க. கழுத்தில் ஏதோ போட்டு வச்சுருக்கீங்களே, உண்டிவில்ல. சரி, அந்த துணியை கரெக்டாக அடிங்க. எப்பட்றா அடிச்சா? கரெக்டாக அடிச்சிட்டான்டா. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா. நம்ம மலைக்கு இந்த பக்கம் இருக்கோம், அந்த பக்கம் மழை பெஞ்சிட்ருக்கு. செமையாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வழியாக தான் அந்த புதூர் அப்படின்ற கிராமத்துக்கு நடந்து போகணும். என்ன வராரு இவர், அந்த ஊர் தானம்மா. இவங்க ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இப்படி தலை சுமையாக எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. அவங்க டெய்லியும் ஏதாவது பொருள் வாங்குறதுன்னா இந்த மாதிரி ஆற்றை தாண்டி காட்டை தாண்டி யானையெல்லாம் தாண்டி கொண்டு போய் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு வழி ஆயிரும். நம்ம ஊர் இப்படி தான் இருக்குது, நம்ம வழி இப்படி தான் இருக்குது, நமக்கு ரோடு வசதி இல்லை. ஆமாங்க, அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். அதான் இது போகிற ஏரியா ரொம்பவே அங்கே போனதை விட பயங்கர டிப்பிக்கலாக இருக்குது. ஒரு மாதிரி டைப்பாகவே இருக்கா. அதனால தான் சரின்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம புதூர் போயிட்டு, புதூருக்கு ரோடு வசதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி சைடில் இருக்கோம். வா, எப்படி இருக்கு பாருங்க ஏரியா. இதுக்குள்ளே தான் புதூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு இது வரைக்கும் இந்த ஏரியாவை நான் பார்த்ததே இல்லை. இன்னொருத்தட்ட கேட்கும்போது இந்த வழியில் ஒரு கிராமம் இருக்குங்க, அந்த கிராமம் இதோட பயங்கரமாக இருக்கும். அண்ணா புதூர் இதுலையாங்கண்ணா போகணும்? எவ்வளோ தூரங்கண்ணா வரும்? ஆமாம், 4 கிலோமீட்ரு. வண்டி நிறுத்திட்டு மேலே நடந்து தானே போகணுங்கண்ணா. இதுக்குள்ளே துணி, அதுக்கப்புறம் காய்கறி இதெல்லாம் வண்டியில் வந்தால் தான் உண்டு. ஏன்னா வெளியில் போய் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம். யானை சாணியெல்லாம் கிடக்குதுங்க. இந்த யானை சாணியை பார்த்துட்டாலே ஒரு மாதிரி அப்படியே பக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எஸ்டேட்டுக்காரவங்களோ, இந்த எஸ்டேட் அப்படின்றது கவர்மெண்ட் எஸ்டேட் தான் அப்படின்றாங்க. அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு போட்டு விட்டு இவங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்ததுனால தான் இப்போது ரோடு வசதி, இந்த மாதிரி மின்சார வசதி இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே. இதுக்குள்ளேயும் பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு. குட்டியோண்டு வீடுங்க இதெல்லாம். இது ஒவ்வொரு டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக ரோடு பிட்டாக போட்டு அதுக்கப்புறமா தான் இப்படி இருக்குது இந்த ஏரியாலாம். ஜாலியாக இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஜாலியாக விளாண்டுருக்கீங்களா? இதுக்கு மேலே என்ன ஊர் இருக்குமா? புதூர் எப்படி போகணும் தங்க? இது எந்த ஊருக்கு போகிறது? அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? விளாண்டுருக்கீங்களா? ஏன் பயந்துக்கிட்டீங்களா? நான் தூக்கிட்டு போக மாட்டேன் தங்க. உங்கள் பேர் என்ன? அது என்னது கையில் கழுத்தில் ஏதோ போட்டு வச்சுருக்கீங்களே, உண்டிவில்லா? கரெக்டாக அடிப்பீங்களா? எங்க எனக்கு எதாவது அடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். எத்தனாவது படிக்கிறீங்க? உங்கள் பேர்? ரஞ்சித் குமார். இது நீங்களே செஞ்சதா இந்த வண்டி? இதில் அப்படியே ஒருத்தர் உட்கார வச்சுட்டு அப்படி இழுத்துட்டு ஓடுவீங்க, அப்படி தானே? எதை அடிக்க போகிறீங்க இப்போ? இங்கே வாங்க, நான் சொல்கிறேன். சரி, அந்த துணியை கரெக்டாக அடிங்க. இங்கே வாங்க, அடிங்க. எப்பட்றா அடிச்சா? எங்கே எனக்கு ஒன்று கூட்டுறதாங்க, நான் பார்க்குறேன். ஒரு கல் கொடுங்க. எது இப்படி இன்னொரு கல் வச்சிட்டியா? கரெக்டாக அடிச்சிட்டான்டா. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இன்னொரு கல் தங்க. அது எப்படி நீங்கள் ரெகுலராக அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியுமா? ஹாய், உங்கள் பேர் என்ன? சஞ்சனா. ஓகே தங்க. உங்கள் பேர்? இங்கே வாங்க. என்ன தங்க? தம்பியா?
உங்கள் பேரே தம்பி தானா? சரி சரி. கழுத்தில் என்ன போட்டிருக்கீங்க? அது என்னது? என்ன தங்க அது? தெரியலையா? இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான். கரெக்டாக வைக்கிறேண்ணா? கரெக்டா விட்டுமா? இங்கே நீ இன்னொரு அடி. கரெக்டாக அடிக்கிறிய? இப்படி கரெக்டாக அடிக்கிற? ரெகுலராக இந்த குருவி இதெல்லாம் அடிப்பீங்களா? ம். இப்போ நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க? என்னங்கம்மா? இங்கே வீடுங்களா? சரி சரி சரிங்கம்மா. இழுத்துட்டு போங்க பார்க்கலாம். மறைச்சிக்கிட்டீங்க நீங்கள். அப்படியே போகுது. வேற எங்கேயும் போகாதா? இந்த பக்கம் இங்கே உள்ளே போயிடுச்சுன்னா, உள்ளே இறங்கிருச்சுன்னா போகாது. நேராக விட்டால் நேராக போயிடும். ஆ இருக்கா? சொல்லவே இல்லை. இருந்துருந்தா நான் பார்த்துருப்பேனே. எங்கள் ஊருக்கு போகிறீங்களா அப்படியே வீட்டுக்கு? இந்த வீடு தானா? சரி தாங்க, பாய். என் பேர் சிவா. போய்ட்டுறேன். யோபா குழந்தைங்களாம் ஜாலியாக விளையாண்டுருக்குறாங்க. அந்த வண்டி அவங்களே செஞ்சு அவங்களே விளையாண்டுருக்காங்க பாருங்க. சரி சரி சரி, ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு கீரில் தான் போவானாட்டு. என்னடா அது படத்தில் வர மாதிரி? இங்கே எப்படிடா பலூன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் லவ். அந்த லவ்வும் தலைகீழாக இருக்குது பாரு. அப்படியே இருக்குது. காற்று காய்ச்சி நவுறணுமே. இதுக்குள்ளே வந்து யார் ட்ராப்லாம் வைக்க போகிறா? ஏதாவது காற்றுல பறந்து வந்துடும். சரி, நம்ம வேகமாக போயிட்டு வருவோம். இதுக்குள்ளே எந்த ஒரு வண்டியும் வராது. அப்படியே நம்ம போனோம்னா நம்ம மட்டும்தான் இருப்போம் போலைங்க. அதனால தான் பயமே. ஏதாவது அனிமல்ஸ் இது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எங்கே வருது என்ன பண்ணுதுன்னு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இதுலாம் கரடி யானை இதெல்லாம் வந்து அப்படியே ஜாலியாக உலாவிட்டு இருக்கிற இடங்கள் தான் இதெல்லாம். வா, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே அந்த மலையை அப்படியே அந்த மேகமெல்லாம் அப்படியே தழுவிட்டு போகுது. அதுக்கு மேலெல்லாம் நிறைய வீடு இருக்குங்க அதில். நம்ம இந்த வழியாக தான் எங்கேயோ வந்தோம், எங்கேன்னு தெரியல. சரி போவோம். இது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மக்களுடைய ரெவன்யூ லேண்டு மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எஸ்டேட்டு ஃபுல்லாகவே ஆரம்பிச்சிச்சு. இது மட்டும் தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சமமான பகுதியாக இருக்குது. மற்றதெல்லாம் அப்படியே வரும்போது டர்ச்சாகி தான் வந்தோம். இது கொஞ்சம் அப்படியே சமமான பகுதியாக போயிட்டுருக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கே வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. பழைய ரோடு நிறையா. இந்த ஏரியாவில் இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்டேட்ஸ் தான். வா எப்படி இருக்குது பாருங்க. வீட்டிலே இருந்தால் என்னங்க கிடைக்குது? ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோமா, எப்படியே ஜாலியாக வந்தோமா, 4 பார்க்க அங்கே வருங்க. கீழே கூட வீடு இருக்குது. செம வியூவாக இருக்குது அங்கே இருக்கிறவங்களுக்கு. நம்மளை சுற்றியும் மழை தாங்க. அப்படியே இந்த மலைத்தொடர்களில் அப்படியே நம்ம ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு மேலே புதூர்னு ஒரு கிராமம் இருக்குது, அதுக்கு நடந்து போகணுன்றாங்களே. இங்கேருந்து பார்த்தா வியூ அதை விட வேறு வேலை வேலை இருக்குதுங்க. நம்ம வந்த ரோடு பாருங்கள். அப்பா காலம் எட்ட மாட்டேங்குது. அப்பா இங்கேருந்து அப்படியே சுற்றியும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் தெரியறதெல்லாம் நம்ம மேட்டுப்பாளையம், அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா கோயம்புத்தூர், அது ஃபுல்லாகவே அப்படியே நல்லா தெரியுதுங்க அந்த பக்கம்லாம். அப்படியே சூப்பராக இருக்குதுங்க இந்த ஏரியா. செம்மல்ல. சரி ஓகே வாங்க நம்ம போவோம். இதெல்லாம் பழைய ரோடு. இதுக்குள்ளேயும் மக்கள் ரொம்ப. நம்ம வண்டி கொஞ்சம் பழசு ஆயிடுச்சுங்க, வேறு வழி இல்லை. இதெல்லாம் பார்த்தேன் என்னடா ரோட்டை காணமேன்னு பார்த்தேன். இந்த எஸ்டேட்டு இதானே சொன்னாங்க எஸ்டேட்னு. எஸ்டேட் சொன்னாங்களா ரெசார்ட் சொன்னாங்களா? எப்பா எப்படி இருக்கு பாருங்க இந்த ஏரியா. உண்மையிலுமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு. வா, இந்த ரோடும் அதுக்கு மேலே பழைய ரோடாக இருந்தாலும் அப்படியே இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே
அப்படியே மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேலே துளி விட ஆரம்பிக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம அந்த கிராமத்தை மட்டும் இன்றைக்கி பார்த்துட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. நம்ம போக போக லேட் ஆகிட்டே தான் இருக்குது. இது வேறு ரொம்ப மேடாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு கியரில் தான் வண்டி ஏறுது. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுது. இதுக்குள்ளே எங்கேயும் நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கியர் தான், செகண்ட் கியர்லாம் நவுருவனாங்குது. மேகம்லாம் அப்படியே கீழே இறங்கி அந்த இடமே அப்படியே கருப்பாக இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பாக மழை இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு மேலே தாங்க புதூரே இருக்காமா. நம்ம எப்படி ஏறி போய் எப்படி வருவோம் அப்படின்றதே தெரியல. சரி பார்ப்போம். இதிலே போனாலே கோத்தகிரி போயிடும் அப்படின்றாங்க பாருங்கள். அப்போது இதெல்லாம் வந்து குதிரை வழி அப்படின்னு சொன்னாங்க. குதிரை போன பாதையை அப்படியே வந்து வழியாக போட்டு, அதாவது இந்த எஸ்டேட்டு போகிறவங்க, இந்த விவசாயம் பண்ணுறவங்க திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணது தான். அப்பா மழை அப்படி செம்மையாக பெஞ்சிட்ருக்கு பாருங்கள். இந்த இடம் என் மேலே இப்போ தான் சில துளிகள் விழுகுது. அங்கெல்லாம் செம்ம மழைங்க. எப்பா எப்படி இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. எனக்கு அப்படியே தெரியுது, துளி விழுகிறது நல்லாவே தெரியுதுங்க. இருங்க உங்களுக்கு வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஏரியாலாம் பாருங்களேன் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு. ஐயோப்பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் நம்மளை நோக்கி தாங்க வருது. இப்படி வந்துக்கிட்டு இருக்கு மேகம் அப்படியே. வேற மாதிரி இருக்குதுங்க. அது அப்படியே மேகம் அப்படியே வருது. இதுக்கு மேலே தான் ஏதோ புதூர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே போய் கேட்டுட்டு தான் புதூரை நோக்கி போக வேண்டும். ஆனால் இந்த ஏரியாலாம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மழை தாங்க இருக்கிறதுலே ஹைலைட்டு. எப்படி பெஞ்சிட்ருக்கு பாருங்கள். நம்ம மலைக்கு இந்த பக்கம் இருக்கோம், அந்த பக்கம் மழை பெஞ்சிட்ருக்கு. செமையாக இருக்குது. ஆனால் அதாங்க மேகம் அப்படியே இப்படி தவழ்ந்துட்டு போகுதா, அதில் இருக்க நீர்த்தி விளைகள் அப்படியே விழுந்துருது. அதுதான் வேறு லெவல். சரி ஓகே, நம்ம புதூரை போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், யானையோடைய சாணியை பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு 2 வாரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே யானை பகுதி தாங்க. எங்கே என்ன இருக்கு? அம்மா சாமி, யானை பகுதி இந்நேரம் நீ பாதாள பகுதிக்குள்ளே போயிருப்படா பைத்தியமே. பார்த்து ஓட்டுறா சாமி. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிட்றோமா. அதனால தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துடுது. இந்நேரம் உள்ளே கொண்டே விட்டுருப்போம் வண்டியை, 2 பேரும் பொழந்துருப்போம். இங்கே வருங்க, வண்டி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. வண்டி கொஞ்சம் கண்டிஷன் ஆயிடுச்சு. நம்ம போகிற இடம் தாங்க மழை பெஞ்சிட்ருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வா, இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆனால் இங்கெல்லாம் ஆப்போசிட்லலாம் ஏதாவது யானையெல்லாம் நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஐயோ சாமி, எவ்வளோ பெரிய மரம் சரிஞ்சிச்சு பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குதுங்க. அந்த பக்கம் வெயில் அடிக்குதுங்க, நம்ம பக்கம் பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு. வேற மாதிரி ஜி. அங்கெல்லாம் வெயில் அடிக்குதுங்க, அப்படியே நம்ம பக்கம் மட்டும் மழையாக கொட்டிக்கிட்டு இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க அந்த ஏரியா. அப்படியே கொஞ்சமாக அந்த பக்கம் தள்ளி வர பார்த்திங்கன்னா அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ கோயம்புத்தூர்லாம் மழை இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் கோத்தகிரி சைடு வந்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருக்குது. இது வந்து லைவ் அப்டேட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது, சும்மா சொல்கிறேன். இந்த ஏரியாவை பார்க்கவே ஒரு மாதிரி மெஸ்மரைசிங் ஆகிட்டே இருக்குதுங்க. மழையும் அப்படியே இந்த டீ எஸ்டேட்டும் வேறு லெவலில். இந்த மாதிரி ஒரு ஜேர்னி பண்ணுவோமா அப்படின்றது எனக்கு தெரியாமல் தாங்க இருந்தது. ஆனால் இன்றைக்கி அதுக்கு ஒரு வழி அமைஞ்சிருக்கு. ஆனால் இதுலேயுமே எங்கே போயிட்டுருக்கோன்னுலாம் தெரியல. அந்த புதூர் போய் கேட்டு போகிறதுக்கு ஒரு எஸ்டேட்டுக்கிட்ட போகணுமா ரெசார்ட்டுக்கிட்ட போகணுமா ஏதோ சொன்னாங்க. வேறு என்ன ஏதுன்னே தெரியல. ஆனால் இந்த ரோடு அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது.
பாரு மழை பெஞ்சது அப்படியே தண்ணி அப்படியே ஓடுது. சூப்பரில் செம. இதுக்குள்ள எங்கேயோ வழி மாதிரி போகுது. அப்புறம் இதுதான் போகிற வழியோ? யாருமே இல்லாமல் நம்ம எப்படிங்க போகிறது? ஆனால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வீடியோவை அப்படி தான் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நிறையா எஃபோர்ட் போட்டு தான் வீடியோஸ்லாம் எடுக்கிறோம். நம்ம ரீச் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் அப்படியே போட்டு விடுங்க, அப்படியே பார்த்துக்குவோம். சரி ஓகேங்க, நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா ஒரு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் இந்த ஏரியா பாருங்களேன், அப்படியே ஒத்தையடி பார்த்த மாதிரி போகுது. கேமராவை ஆஃப் பண்ணிடலாம், நம்ம மெயினாக போகிற இடத்துல வந்து ஸ்டோரேஜோ இல்லை பேட்டரியோ எல்லாம் போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் தோணுது. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே அவுட்டரில் வந்துட்டோம். இதில் பாருங்கள், ஆனால் மழை போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்குது. பா சரி வாங்க போவோம். பா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஏரியா, வேறு லெவலில் இருக்குங்க. வாவ், நல்லா என்ஜாய் பண்ணுறேன் நான். அவ்வளோதாங்க, இதுதான் சொன்னாங்க நினைக்கிறேன். இந்த எஸ்டேட்லேருந்து கேட்டு போய்க்கணும் அப்படின்னாங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே கேட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் வேறு லெவலில் இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு. வாவ், இங்கே வருங்க எப்படி வச்சுருக்காங்க, அழகாக வச்சுருக்காங்க. சரிங்க, மழை வேறு ஓவராக வருது, அப்புறம் vlog பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஊருக்கு போகிற வழி வந்து இவங்க ஷார்ட்கட்டில் போகிறாங்களாமா. எங்களோடய வாங்க அப்படின்னாங்க. இவங்க வந்து அரிசி வந்து இங்கேருந்து மேலே கொண்டு போக போகிறாங்க. இப்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வழியாக தான் அந்த புதூர் அப்படின்ற கிராமத்துக்கு வந்து நடந்து போகணும். மேலே கொஞ்சம் தூரத்துக்கு ரோடு வருமா, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும், மறுபடியும் நடந்து தான் போகணும் அப்படின்னாங்க. நம்ம கூட அண்ணா வராரு, இவர் அந்த ஊர் தானம்மா. இவங்க ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இப்படி தலை சுமையாக எடுத்துகிட்டு போனால் தான் உண்டு. இப்போ என்னங்கண்ணா, நீங்கள் ரேஷன்லேருந்து வாங்கிட்டு போகிறீங்களா? ஆமாண்ணா, ரேஷன்லேருந்து இப்படி தான் வாங்கிட்டு போகணுங்க. இப்படி மேல் ரோட்டில் போகலாம். அதான் அங்கேருந்து மறுபடியும் நடந்து தான் நம்ம போகணுங்க. நம்ம இப்படியே வந்து நடந்து போகணும். ஓ, இது உங்களுக்கு ஷார்ட்கட்டு? இது ஷார்ட்கட்டு. சரி சரிங்கண்ணா. மேலே எத்தனை குடும்பங்கண்ணா இருப்பாங்க? எங்கேங்க மேலே புதூரில்? புதூரில் வந்து 40 குடும்பம் இருக்குது. 40 குடும்பம் இருக்காங்க. ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு நடந்தே போகணுங்களா? ஆமாம், 1.5 கிலோமீட்டர் நடந்து போகணும். நடந்து தான் போகணுங்க. ஓ,
அரசாங்கம் ரோடெல்லாம் ஒன்றும் போட்டு தரலையாங்கண்ணா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? போட்டு தரல. ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வாய்ப்பு கொடு, நம்ம வந்து மனு கொடுத்துருக்கோம். வந்து நம்ம வந்து இதுக்கு கீழே நடக்குது இந்த மீட்டிங்கு. ஆமாங்க. இந்த மாதிரி பேசி அடுத்த வாரம் வந்து நம்ம ஊரில் இந்த மீட்டிங் நடக்க போகுது. சரிங்கண்ணா. சரிங்களா? புதூரில் வந்து அடுத்த வாரம் நடக்க போகுது மீட்டிங்கு. நடக்க போகுது மீட்டிங். சரிங்க. அதில் வந்து கலந்தெல்லாம் பேசி இதில் வந்து 7 ஊர் மக்கள் வந்து இதில் கலந்துட்டாங்க. சரிங்க. இந்த 7 டன்களும் இங்கே வருவாங்க. ஓஹோ. இப்போ இந்த ஏரியாவில் வந்து 7 ட்ரைபல் செட்டில்மெண்ட் இருக்குங்களாப்பா? செட்டில்மெண்ட் இருக்குது. ஓஹோ. கிராம சபை மீட்டிங்னா உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை, தண்ணியில் ரோடு இல்லை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா? ஆமாம்மாங்க. அது வந்து நம்ம ஒருத்தர் பேச முடியாது. ஆமாம்மா. கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் நீங்கள் வந்து ஒரு ஆளாக கேட்குறேன்னு கேட்பாங்க இல்லையா? ஆமாம்மாங்க. அப்போ 10 பேர் சேர்ந்தா ஒன்றா வந்து கேட்கலாம். அதான் 10 பேர் இருக்கிறதுக்கு ஒரு 100 பேர் இருந்தால் ஆப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்பாங்க என்ன ஏதுன்னு. எனக்கு தெரியலன்னா நீங்கள் கேட்பீங்க. ஆமாம்மாங்க. உங்களுக்கு தெரியல இன்னொருத்தர் கேட்பாரு. கண்டிப்பாக அப்படித்தான் போயிட்டுருக்கு. சரிங்கண்ணா. ஆனால் இதுக்காக வந்து புதுக்காக எந்த அதிகாரியும் ஸ்டெப்பு வந்து எடுக்கவே இல்லை. இன்னும் எடுக்கல. கரண்ட் வசதியாச்சும் இருக்காங்கண்ணா? கரண்ட் இருக்கு. ரோடு இல்லை, அதனால எல்லாத்துக்கும் இப்படி தான். சரிங்கண்ணா. நாளைக்கு வந்து ஒருத்தர் இறந்தாலும் கேட்டாலும் 108 வண்டி வராதுங்களா? வராது. ரோடு இருந்ததுன்னே. ஆமாம். உங்களுக்கு அப்போ இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா எப்படி கூட்டிகிட்டு வருவீங்க? இப்போ வந்து நாங்கள் தோழி கட்டி தான் தூக்கிட்டு போகணும். ஓ, இப்போவும் அப்படி தான் இருக்கீங்க? இப்போவும் அப்படி தான் இருக்க போகுது. ஓ, நான் நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கேங்கண்ணா. அங்கெல்லாம் சொல்லுவாங்க முன்னாடி அப்படி கட்டி கூட்டிகிட்டு போனாங்க, இப்போல்லாம் அப்படி இல்லை, ரோடு வர அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ உங்கள் கிராமம் அப்படி தான் இருக்குது. அப்போ ஒரு 40-50 வருஷம் பின்தங்கி தான் இருக்காங்க. ரோடு இருந்தால் தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இருளர்கள் அந்த இதில் வருவாங்களாண்ணா? இல்லை குறும்பர்கள் இல்லைங்க? இல்லை. சரிங்கண்ணா. எல்லாம் வந்து இருளர்கள் மட்டும்தான். இருளர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்த லைனில் வேறு இந்த மாதிரி கிராமங்கள் இருக்குங்களா, இருளர்கள் வாழ்கிற கிராமங்கள்? இதுக்கு கீழே தான் இருக்குது. இதுக்கு கீழேங்களா? இதுக்கு மேலே வந்து எல்லாம் டவுனு. சரிங்கண்ணா. இதுக்கு கீழே வந்து நம்ம இருளர்கள் வந்து எல்லாம் இது கீழே தான். இது வளர்த்துற மாடுங்களா? வளர்த்துற மாடு. என்ன பண்ணுறாங்க? சரி. இப்படி காட்டுக்குள்ளே போகிறீங்களா? காட்டு விலங்குகள்லாம் ஒன்றும் இல்லைங்களா அந்த வழியில்? இருக்குது. என்னென்னங்கண்ணா இருக்குது இதில்? புலி, கரடி, ஆனை, அப்பா எல்லாமே இருக்குது. ஆனால் நம்மளை கண்டா கொஞ்சம் விலகி நிற்குது. நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போயிடுறோம். கண்டிப்பாக இல்லை, அது நம்ம சண்டை போடுறது இல்லை. சரிங்க. அப்படி சண்டை போடாமல் இருந்தால் தான் நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்போ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அதுவே ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த சாயந்தர டைமில் நீங்கள் இதே வரல வர்றீங்க, காட்டெருமை கூட்டமே நிற்கும் கண்ணுக்கூட. காட்டெருமை கூட்டமா? ஆமாம். அது இங்கே இருக்கிற காட்டெருமையில் ஒன்றும் முட்டாது இல்லைங்கண்ணா? அது முட்டாது. சரி. ஆனால் நம்ம துரத்தினோம்னா நம்மளை கொஞ்சம் இது அதான் நம்மளா பண்ணாத வரைக்கும் அது ஒன்றும் பண்ணாது. ஆமாம். இல்லைன்னா ஒரு சில இடத்துல இல்லை காட்டெருமை என்ன பண்ணுன்னா இப்போ நார்மலாக ஒரு சிங்கம் புலி மாதிரியே நடந்துக்கும். மக்களை பார்த்தா விடாது, முட்டிடும். இங்கே இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இங்கே இப்போ இருக்கிற எருமை வந்து முட்டாது. நீங்கள் கல்லோ கட்டையை எடுத்து அடித்தோம்னா அது திரும்ப எதிர்த்து நிற்கும். ஆமாம். இதுதான் பக்கத்தில் ஆறு ஓடுதாங்கண்ணா? ஓ, தண்ணி இங்கேயே வருது. இப்போ நீங்கள் ரேஷனில் போட்ட அரிசி தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. எத்தனை கிலோங்கண்ணா போடுறாங்க இங்கே? வந்து நம்ம வந்து எத்தனை குடும்பத்தில் வந்து எத்தனை நபர் இருக்காங்க அதை கணக்கு பண்ணுவாங்க. சரிங்க. அன்னி நமக்குங்கிறது வந்து இருளாருங்கிற இதில் வந்து நமக்கு வந்து 35 கிலோ அரிசி கொடுக்கணும். 35 கிலோ அரிசி கொடுக்கணும். ஸ்டோரில் வந்து எவ்வளோ கொடுக்கலன்னா அது நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா 8 பேருக்கு கீழே இருந்துச்சுன்னா 8 பேருக்கு கீழே இருந்தால் இந்த 20 கிலோ தான் கொடுக்குறேன். சரிங்கண்ணா. இந்த ஆற்று தாண்டி தான் போகணுங்களா? இன்னும் உங்கள் காலில் அட்டைப்பூச்சின்னு நினைக்கிறேங்கண்ணா. அது ஏறது செய்யும். கடிக்காதா? கடிக்குமே. கடிக்கும்தா. அப்புறம்
ரத்தத்தை உரியும் அப்புறம் அதெல்லாம் உரியா நாங்கள் உறிஞ்சி தான் வேலை செய்கிறோம். நீங்களே பார்த்துங்க. அது ஒரு மாதிரி பிச்சுக்கிட்டே இருக்குமேங்கண்ணா. ஆமாம், இல்லை டிப்பாகாது. ஆகாது. அது அப்படி இறங்குங்க. என்னைய பார்த்து இப்படி தாங்க. சரிங்கண்ணா. அப்படி போக பார்த்துங்கண்ணா. பார்த்து 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 நான் வர்றது தூக்கட்டுங்களா? அவர் அப்படியே இருங்க இருங்க, விடுங்க விடுங்க. கிராஸ் பண்ணுங்க, கிராஸ் பண்ணுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க. சரிங்க. இல்லைண்ணா, பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்சம் தூரம் கொண்டு வரட்டுங்களா? இல்லை பரவாயில்லைங்களா? பார்த்து பார்த்து. என்ன போங்க போங்க. என்ன போகலாங்கண்ணா, வாங்க. இப்படி தாங்க எங்கள் டெய்லியும் ஏதாவது பொருள் வாங்குறதுன்னா இந்த மாதிரி ஆற்றை தாண்டி காட்டை தாண்டி யானையெல்லாம் தாண்டி கொண்டு போய் சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு வழி ஆயிரும். ரொம்ப கஷ்டம்தாங்கண்ணா. நான் ஏதோ வழி ஈஸியாக இருக்குன்னு பார்த்தேன். இது ஷார்ட்கட் தெரியும். இந்த ஷார்ட்கட்டே இப்படி இருக்கு. பார்த்தீங்களா, குடிச்சிட்டு தான் ஒருத்தர். ஆமாம், கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா ரத்தத்தை உறிஞ்சு போயிடுறா, அப்படியே உட்காந்து கடிச்சிருது. ஆமாம், என்னங்கண்ணா? இல்லை இதில் நின்னோம்னா இதில் தான் இருக்கும். இந்த லைனில் தான் இருக்கும். அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா இது ஏறாது. 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 ஓ, இந்த ஏரியாவில் தான் இருக்கு. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே போனால் இருக்காதுன்றீங்களா? ஆமாம், வழியில் அந்த பக்கம் இந்த வெயில் அடிச்சது இல்லையா? ஆமாம் ஆமாங்கண்ணா. அதை போட்டு இந்த ஆட்டை பற்றி ஏறாது. ஏறாது. நிறைய ஏறிச்சு பாருங்க. தண்ணியில் தான் இருக்க மாட்டேருக்குங்கண்ணா. தண்ணியை தாண்டினதுக்கப்புறம் தான் நிறைய ஏறுது. அண்ணா, குழந்தைங்க பள்ளிக்கூடமெல்லாம் எங்கே வருவாங்க? பள்ளிக்கூடம்லாம் ஊருக்குள்ளே இருக்குது. எத்தனாவது வரைக்கும் இருக்குங்கண்ணா? இங்கேயா? அது வழி இல்லை, இப்படி பாருங்க எவ்வளோ பெருசு கடிச்சிட்டு நிற்கிது. இருங்க இருங்க. வேறு டே என்னடா அலையவனு நல்லா கடிச்சிச்சுங்க. டே வாடா வாடா. ஆனால் இந்த மக்கள் இந்த இடத்துல எப்படிங்க போகிறாங்க? அப்புறம் அந்த இதை தூக்கும்போது டக்குன்னு எடுத்துடணும். டே அப்படியே ஓப்பன் ஆகுது. அவ்வளோதான். டே விட்றா, பயமாக இருக்குதுங்க. கன்றாவி வேறு அப்படியே கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிச்சிடறானு. வாடா, இன்றைக்கி அட்டையும் பார்க்குறதில்ல ஒன்றையும் பார்க்குறதில்ல, எல்லாம் அடித்து தூக்க வேண்டியதான். போங்க. இங்கேருந்து நல்லா கடிச்சிருச்சுங்க. இங்கே வருங்க, எத்தனை அட்டை. சரி வாங்க மேலே போயிடலாம். ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னென்ன கடிக்குது ரத்தம். சரி வாங்க ஓடிதான். அவங்கள ஓடிட்டாங்க. அட்டையெல்லாம் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. நான் போய் தான் ஆகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டாலும் மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் நிறைய வேணுங்க. அப்பா, எல்லா இடத்துலையும் இந்த அட்டை தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இப்படியே காட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு போக வேண்டியதான்.
இங்கே இருக்கிற சில வீடெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சுங்க. எவ்வளோ அட்டை விட்டா காலையே பதம் பார்த்துரும் போல். இங்கே பாருங்க தண்ணி இவங்க பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்காங்க. அவங்க அங்கே போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போகலாம். அவங்க சொன்ன மாதிரி அங்கே தான் அட்டை அட்டுருங்க. இங்கே மேலே போக போக வழுக்குது, ஆனால் அட்டை இல்லை. என்னங்க நல்லா வழுக்குது இது. ரொம்ப தூரம் பாருங்க. இதெல்லாம் வந்து கரடியோட கக்கா தான். அது எப்படி இருக்கு. ஒரு செகண்ட் அதுதான் பயமாச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை மாமல்லகண்டமில் வந்து அட்டைப்பூச்சி ஃபுல்லாக கடிச்சு ஒரு மாதத்துக்கு பிச்சுக்கிட்டே கிடந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பார்த்தா இன்றைக்கி அட்டை அது எவ்வளோ பெருசு. இங்கே அட்டை இருக்காதுங்கண்ணா. இங்கே இருக்காது அட்டை. இல்லை நான் தூக்கிட்டு வரட்டுமாங்கண்ணா? முடியலன்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரேன். வந்துச்சுங்களா? சரி சரிங்க. இப்படியே ஒரு 4-5 இடத்துல வச்சு எடுத்துக்குவீங்க. அதான் அதான் ரோடுன்னு ரொம்ப கஷ்டம்தான். அப்பா அட்டை கட்டிருந்து தப்பிச்சிட்டங்களா? இன்னொருத்தரை காணோம். நீங்கள் தானா? சரி சரிங்கண்ணா. கிளம்பிட்டார் அப்படியே. இது கீழே வந்து நமக்கு ரோடு ஈஸி தான். இப்போ அந்த ரோடு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆயிருங்களா? அந்த ரோடு வராது பாதையோடு அங்கே நின்றுடும். சரி சரிங்கண்ணா. அது அந்த ரோடு போகிறதா இருந்தால் இப்போ எப்படி போவீங்க? நம்ம அதில் வந்து இறங்கி அப்படி தான் போகணுங்களா? இல்லை அது இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அங்கே போகுது. ஓஹோ சரிங்களா? சரி சரி. நீங்கள் இது ஷார்ட்கட் டக்குன்னு வர மாதிரி. இது வந்து ஈஸியாக வந்துடலாம். இந்த மூட்டை தூக்கிட்டு வர்றது வந்து டயர்டு தெரியாது. அதான் கொஞ்சம் ஒரு மேடு அதுக்கப்புறம் மட்டம். ஆனால் இது ஈஸி. ஆனால் அது வந்து மட்டமான இதுதான். அது சுற்றி நீங்கள் வர்றதுக்குள்ளே இங்கே வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஓ அது கொஞ்சம் சுற்று ரோடு. அட்டை தாங்கண்ணா பிரச்சனை. ஆமாம் இங்கே இல்லை, இங்கே ஆற்றுக்குள்ளே மட்டும்தான். ஆற்றுக்குள்ளே மட்டும்தான். பவுண்டரி மட்டும்தான். டீ கார்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்டை இல்லை. இதே ரோட்டில் போனால் இந்த அட்டையும் இருக்காது. இங்கே இருக்காது. இங்கே இருக்காது. ஊருக்குள்ளே இல்லை அட்டை இல்லை. சரி சரி சரிங்கண்ணா. ஆனால் இந்த நம்ம அந்த சோலைக்குள்ளே மட்டும் கொஞ்சோண்டு இருக்கு. கொஞ்சம் அப்போ வந்து நம்ம ஊர் வந்து இப்போ நீங்கள் வந்து இது வந்து டிவி இதில் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஆமாங்கண்ணா. சரிங்களா? ஆமாங்க. இந்த ஊருக்கு நடைபாதை இல்லை அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆமாங்கண்ணா. நம்ம ஊர் இப்படி தான் இருக்குது, நம்ம வழி இப்படி தான் இருக்குது, நமக்கு ரோடு வசதி இல்லை அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். அதே நீங்கள் வந்து என்ன டிவியில் கொண்டு போய் நிகழ்ச்சி போட போகிறீங்க. ஆமாம், ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு உதவி கிடைக்கும். ஆமாம், இதுதான். போகலாங்களா? போகலாம். மூட்டையெல்லாம் தூக்கிட்டு தான் இதில் நடந்து வரோம். போகணும். நமக்கு சொந்தமாக வந்து எந்த இதுவும் இல்லை. வீடுங்கள்லாம் எப்படி இருக்கு அதாங்க எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இதுவும் பண்ணல. அப்புறம் வீடுகள்லாம் இன்னும் டெவலப் ஆகாமலே இருக்கு. புதுக்கும் வந்து கிட்ட பாருங்களேன். இதான் ஸ்கூலாங்கண்ணா? ஓ ஸ்கூலு. அந்த அண்ணா வரட்டும். இதில் வந்து எவ்வளோ எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது, ஸ்கூலில் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து மஞ்சா கலரில் இருக்கா? ஆமாங்கண்ணா. அப்புறம் இது அதில் வந்து சேப்பு கலர் ஒன்று இருக்கும். ஆமாம். இதில் வந்து அப்படியே பழுத்து இதாகிடும். இந்த வீடு இடிங்கதான் இருக்குது.
இதுக்குள்ளேயும் குடியிருக்காங்களா? பாருங்க எப்படி இருக்குதுங்க கிராமம். நம்ம வந்து இப்படி ஆடு மாடு அதான் வீடு எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஹாய் சொல்லுங்கள்.